உங்கள் திங்க் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில அதிமுகவ பத்தி தான் பெரிய டாபிக் போய்க்கிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஒரு வலுவான கூட்டணியா இருந்தா கூட, அப்பப்ப ஒரு உரசலான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, கட்சி ஆரம்பிக்கும்போது டிடிவி தனி கட்சியா பிரிஞ்சு ஒரு சிறிய சேதாரத்தை ஏற்படுத்தினாருன்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு வலுவான அதிமுக கூட்டணியா இருந்தா கூட, டிடிவி தினகரனால அந்த அமமுக கட்சி, அதாவது அந்த அமமுக கட்சினால ஒரு சிறிதளவு பாதிப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அத வந்து கடைசியா தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அத பார்த்தோம். இப்ப கடந்த பஞ்சாயத்து தேர்தல்ல தென் மாவட்டங்கள்ல ரொம்ப கணிசமான தொகுதிய அமமுகவால அதிமுக வந்து இழக்க நேரிட்டது. அதுல கரெக்ட்டா அந்த வாக்கு வாக்கு சதவீதத்த பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் மாவட்டத்தில எத்தன தொகுதியில அதிமுக ஒரு குறைஞ்ச ஒரு சொற்ப ஓட்டுல திமுகவோட தோல்விய தழுவியிருக்குன்னு. இப்ப பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன். செங்கோட்டையன் இப்ப தனியா ஒரு எடப்பாடிக்கு எதிரா ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காருங்க அப்படிங்கிறத விட, ஒரு கட்சி வந்து ஒன்றிணையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட வந்து எடப்பாடிட்ட வந்து ஏற்கனவே பேசியிருக்காரு. ஆனா எடப்பாடி வந்து அதுக்கு பிடி கொடுக்கல. இப்ப அதோட வெளிப்பாடா தான் அதிமுகவோட தலைமைக்கு எதிர்ப்பார்ட்டியா வந்து ஒரு போர்க்கொடிய தூக்கியிருக்காரு. போர்க்கொடிய தூக்கி இப்ப கட்சிய விட்டும் எடப்பாடி அவர்கள் விலகிட்டாங்க. ஆனா வந்து இது எந்த அளவுக்கு அதிமுகவ வந்து பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் வரும்போது தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்ப எ செங்கோட்டையன் செஞ்சது எப்படின்னா, ஒரு ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும். அப்பதான் வலுவான ஒரு திமுக கூட்டணிய வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உண்மையிலேயே புரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப எடப்பாடிய தவிர இந்த சூழ்நிலை வந்து எல்லாத்துக்குமே கட்சியில உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். எடப்பாடிக்கும் தெரியும். ஆனா அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. தமக்கு தலைமை மட்டும் தான் வேணும். ஆனா கட்சி வந்து தேவையில்ல அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்காரு. ஏன்னா நமக்கு அடுத்தபடியா தினகரனோ, சசிகலாவோ கட்சிக்குள்ள வந்தா தன்னுடைய பதவிக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு தான் காரணமா இருக்குமே ஒழிய, வேற எதுவும் காரணமா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா எல்லாருமே இப்ப உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப அதிமுக வலுவான கட்சி தான், பெரிய கட்சி தான். ஆனா, அதோட பிரிவு காரணமா சிறிது தொன்மை இருக்கு. அதாவது தொய்வு இருக்குங்கிறதுனால, சில இடங்கள்ல வந்து ஒரு சொற்ப ஓட்டுகள்ல வந்து கண்டிப்பா அவங்க தோல்விய தழுவியிருக்காங்க. இதெல்லாம் சீர்படுத்தணும்னா கண்டிப்பா அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செல்லணும். அதத்தான் இப்ப வந்து எடப்பாடி கீழ உள்ள தலைவர்கள் எல்லாருமே வலியுறுத்துனாங்க. இப்ப அவரு கீழ ரொம்ப நெருங்கிய வட்டாரத்துல இருக்கக்கூடிய தங்கமணி, அ வேலுமணி அவங்களுக்கு கூட தெரியும். ஏன் நம்ம கோயில்பேட்ல இருக்கிற எம்எல்ஏ கூட அவர் தெரியும். இந்த மாரி கடம்பூர் ராஜு. அவர் கூட தெரியும். இந்த மாரி ஒருங்கிணைந்து இருந்தா தான் கண்டிப்பா அதிமுக வந்து வெற்றிக்கு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் குறிப்பா தென் மாவட்டத்தில சொல்லவே தேவையில்ல. தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா இது கண்கூடா பார்த்துருப்பாங்க. அமமுக எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அதாவது குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஓட்டு வச்சா கூட, அந்த ஓட்டு அதிமுக குடுக்க வேண்டிய ஓட்டு. இது கோயில்பட்டி, அ தெ ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி வரைக்கும் கண்டிப்பா அதனுடைய தாக்கம் கண்டிப்பா இருக்கும். அதிமுகவுக்கு ஒரு பலத்த சேதம் ஏற்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில செங்கோட்டையன் வேற இப்ப அவரோட தொகுதியில பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு நம்ம கூட்டத்த அவரே பார்த்தோம். அதாவது பெரிய அளவுல பாதிப்பு இல்லாட்டா கூட, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு, அந்த உள்ள ஈரோடு அந்த மாரி ஒரு தொகுதியில வந்து அவருடைய செல்வாக்கு கண்டிப்பா இருக்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பா அதிமுகவுக்கு ஒரு பலத்த சேர்வு ஏற்படுத்தும். தென் மாவட்டத்தில மட்டும் இல்லாம, இப்ப அந்த மாரி அதாவது செங்கோட்டையன் தொகுதி சார்ந்த இடத்துலயும் அதிமுகவுக்கு பலவீனப்படுத்துனா, கண்டிப்பா அடுத்த தடவ திமுக ஈஸியா தேர்தல ஜெயிச்சு கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துரும். இப்ப சமீபத்தில விஜய் வேற கட்சி ஆரம்பிச்சுருக்காரு. அவரு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போறாருன்னு தேர்தல் நெருங்க தான் தெரியும். விஜய் 2 மாநாடு நடத்திட்டாரு. கூட்டங்கள் சேர்த்துட்டாரு. வலுவான கூட்டத்த சேர்த்தாலும் கூட அது ஓட்டா மாறுமா அப்படின்னா, அது சந்தேகம் தான். ஏன்னா வந்த கூட்டம்லாம் ஓட்டா போட்டுச்சுன்னா தான் அவர் விஜய் முதல்வர் ஆயிருவாரே. அதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா கூட்டம் வந்தவங்கலாம் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தல் நெருங்க தான் எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து சாதகமா அமையுதுன்னு சொல்லி நாமளே பார்த்துடலாம். அப்படிங்கும்போது அப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலையில, கண்டிப்பா இப்ப அதிமுக வந்து ஒருங்கிணைந்து செல்லலைன்னா, கண்டிப்பா இது திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில திமுக யாருமே அசைக்க முடியாத பெரிய கூட்டணி, மெகா கூட்டணி.
இப்போ அப்பத்த ஒரு சூழ்நிலையில் அதிமுக, பிஜேபி கூட்டணி நல்ல கூட்டணி தான். மறுபடியும் இந்த கூட்டணியில் இப்போ தினகரனோட அமமுக, இது செங்கோட்டையன், இப்போ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள், இவங்க எல்லாருமே தனித்தனியாக ஓட்டை பிரிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த எம்பி தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுகவோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ அதுக்குள்ள ஒட்டுமொத்த அந்த சட்டசபை தொகுதியில் எந்த அளவுக்கு அதிமுக பலவீனம் அடையுங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்படிங்கும்போது இப்போ அந்த கொட்டிட்ட அந்த ஒரு எம்பி தொகுதினா தெரியும், கிட்டத்தட்ட 6 சட்டசபை தொகுதியில் இருக்கும். அந்த 6 சட்டசபை தொகுதியிலையும் அதிமுக கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தென் மாவட்டம் பூரா கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ரொம்ப கஷ்டம்தான். அவர் என்னதான் இருந்தாலும் புதிய தமிழகம் அதாவது எடப்பாடி அவர்கள் மாற்று இதை பார்ப்பார். புதிய தமிழ் அதுக்கு ஈடான புதிய தமிழகத்தோட கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலான்னு கண்டிப்பாக அதை மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால் தான் கண்டிப்பாக ரெட்டலை உதயசூரியனுக்கு டப்பு கொடுக்கும். இல்லைன்னா வழக்கம் போல் எடப்பாடி அவர்கள் கடந்த சில வருடங்களாக 5 வருடங்களாக என்னத்தை தோல்வியை தொடங்கினாரோ அதே தான் இப்பையும் தொடரும். அவர் நிலைமையை புரிஞ்சிக்காம தலைமை ஒன்று தான் வேணுங்கிறதுல அம்மாவுக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் தலைவருக்கு ஈடாக அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது தப்பான கருத்து. ஏன்னா அவங்க ஜெயலலிதா, எம்ஜிஆர் மாதிரி யாருமே அதிமுகவில் இன்னுமே ஒரு சக்தி கண்டிப்பாக உருவாக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் அனைவரையும் அணைத்து சென்றால் திமுகவுக்கு ஒரு வலுவான ஒரு போட்டியை கொடுக்க முடியும். இல்லைன்னா திமுக கண்டிப்பாக ஈஸியாக இந்த அடுத்து வர்ற 2026 தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ விஜயோட தாக்கம் எப்படி இருக்குன்னு போக தெரியும். இப்போ உள்ள சூழ்நிலை கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் அணைச்சி செல்வது நல்லது. அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கும் நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன செய்ய போகிறான்னு. இன்னும் காலங்கள் இருக்குது, 6-7 மாதங்கள் இருக்குது. 7 மாதங்க இருக்கும்போது எது வேணாலும் நடக்கலாம், மனமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் தலைமையை ஆனால் கண்டிப்பாக எடப்பாடியோட தலைமையை அமமுக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. என்ன காரணம்னா எடப்பாடியை எதிர்த்து தான் அமமுகவே தொடங்குச்சு. இதே சமயம் இப்போ அதிமுகவில் வேறொரு முதல்வர் வேட்பாளர் வச்சா கூட அமமுக இணையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அதிமுக ஒருங்கிணைஞ்சு செஞ்சால் நல்லா இருக்கா, இல்லை எடப்பாடி தலைமையில் அம்மா மாதிரி ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்து கட்சியை வழிநடத்த சென்றால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.